அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த வேதனையோடும் அச்சத்தோடும் இந்த பதிவை வெளியிடுவதிலே மிகுந்த கவலை கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கீழக்காவனூர் பகுதியில் இன்றைய தினம் 15 வயது மதிக்கத்தக்க அஸ்வின் என்கின்ற பள்ளி மாணவர் கண்மாய்க்கரை பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஒரு காலத்தில் கொலை என்கின்ற செய்தியை எங்கோ ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள் அத்திப்பூத்தார் போல பார்த்த காலங்கள் சென்று இன்றைக்கு அனுதினமும் பல்வேறு கொலையையும் கொள்ளையையும், அதுவும் வயது எல்லையில்லாத இந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கூட 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பள்ளி மாணவனை கொன்றிருப்பதாக செய்திகளை பார்த்தோம். இந்த நிலை மிகப்பெரிய அச்சத்தை தருகிறது. நான் அடிக்கடி செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆரம்பித்த இந்த சேனல் மூலமாக பள்ளி கல்லூரிகளில் நீங்கள் என்றைக்கு ஒழுக்க ரீதியான கல்வியை கொண்டு செல்கிறீர்களோ அன்றுதான் எதிர்கால சந்ததியரை காப்பாற்ற முடியும் என்று அடித்து சொல்லேன். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது இந்த நிலைமை ஒரு காலத்திலே 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் நடந்து, அது 30 to 40 வயதிற்குள்ளாக நடந்து, இன்றைக்கு அது 20 to 30 வயதிற்குள்ளாக நடந்து, இன்றைக்கு 10 முதல் 20 வயதுக்குள்ளான சிறுவர்களிடம் கொலை செய்கிற அளவிற்கான ஒழுக்கக்கேடான ஒரு நிலையை இன்றைக்கு டாஸ்மாக் போதை கலாச்சாரம் தந்திருக்கிறது என்று சொன்னால், அதிலும் இந்த மாணவன் அஸ்வின் என்கின்ற மாணவன் இறந்த செய்தியிலே நாம் பார்க்கிற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், மது அருந்து கொண்டிருந்த பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறு என்று சொல்கிறார்கள். வயது என்ன? 15, அதிகபட்சம் 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு செல்லக்கூடிய வயது. அவனும் இதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை மூட வேண்டும். அது அரசாங்கமும் நடத்தக்கூடாது, தனியாரும் நடத்தக்கூடாது. போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த போதைக்கும் முற்றுப்புள்ளி வைக்காத வரையில் நாம் எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவது மிகுந்த அச்சமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பள்ளி கல்லூரிகளில் மதிப்பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால், சினிமா சீரியல்களில் காட்டப்படுகிற காட்சியை போன்று மாணவர்கள் வளர வேண்டும் என்கின்ற பாங்கு வந்து விட்டதாலே நீங்கள் மிகப்பெரிய கவனத்தோடு பள்ளி கல்லூரியினுடைய ஒழுக்க ரீதியான கல்வி பணிக்கு நாம் ஆற்றல் மிகுந்த பெற்றோராக பங்கெடுக்க